உரிமையாளர்களின் நலன் பாதுகாக்க தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என அனைத்து சங்கங்களின் சார்பில் தலைவர் ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்தார். போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம், தமிழ்நாடு மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கம், மோட்டார் வெளிச்சம், ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் ஆகிய சங்கங்களினுடைய கலந்தாலோசனை கூட்டமும், இந்தியன் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸின் பொதுக்குழு கூட்டமும் சென்னை பல்லாவரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்திற்கு ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு சங்க தலைவர்களிடம் கருத்து கேட்பு மற்றும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் ஜெயக்குமார் மற்றும் தமிழ்நாடு மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் கணேஷ் ஆகியோர் நேர்மைக்கு இலக்கணமாய் விளங்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பில் வாழ்த்துகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினர். மேலும் எங்களுடைய முக்கிய 3 கோரிக்கையான மோட்டார் தொழில் மிகவும் நலிவடைந்துள்ளதாகவும் அவற்றை பாதுகாக்க தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் உரிய அக்கறை எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் 50 இடங்களில் மோட்டார் தொழில் பாதுகாக்க பார்க்கிங் வசதி, உண்டு உறைவிட வசதி ஆகிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் 6 மாதத்திற்கு முன்னரே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த ஓராண்டிற்குள் இந்தியா முழுவதும் முதற்கட்டமாக 1000 இடங்களில் மோட்டார் தொழில் பாதுகாக்க பார்க்கிங் வசதியுடன் வாகனத்தை நிறுத்துவதற்கும், விபத்தை தடுப்பதற்கும், பொதுமக்களின் பாதுகாப்பை பேணி காப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதனை மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுவிட்டு வாகனத்தின் மீது அபராதம் விதிப்பது, அவற்றை ஜப்தி செய்வது ஏற்புடையதல்ல. எனவே குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதேபோல் வாகனத்தின் மீது விபத்து என்று பொய் வழக்கு போடுவதும், அதேபோல் எந்தவித தவறும் செய்யாத டிரைவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரிடம் பணம் வசூலிப்பது ஏற்புடையதல்ல. எனவே தமிழ்நாட்டின் நேர்மைக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மோட்டார் தொழில் பாதுகாக்க எங்களுடைய கோரிக்கையை ஏற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழ்நாட்டிலே ஒரு 3 முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய சி ஜோசப் விஜய் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தினுடைய அத்தனை பேருடைய கருத்துக்களின் வாயிலாக எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்றைக்கு மோட்டார் தொழில் மிகவும் நலிவடைந்துள்ள இந்த தொழிலிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதல் கட்டமாக ஒரு 50 இடங்களிலே டார்மெட்ரி, உண்டு உறைவிட வசதியுடன் பார்க்கிங் டெர்மினல்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 6 months பிஃபோர் 6 மாத காலத்திற்கு முன்பு திடமாக அறிவிப்பை வெளியிட்டார்கள். அடுத்த ஓராண்டிற்குள் 1000 இடங்களிலே இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலைகளிலே பார்க்கிங் டெர்மினல்கள் ஏற்படுத்துவது என்றும், இதனால் விபத்தை குறைப்பது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, மோட்டார் தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவது, அதை உடனடியாக மத்திய அரசுக்கு கொண்டு சென்று நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, மது போதையில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகின்றார்கள் ஒரு சில ஓட்டுநர்கள். அந்த வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்கிறது. அபராதம் நீதிமன்றத்திலே போய் செலுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவை பிறப்பிப்பதால் லாரி உரிமையாளரும் அந்த லாரியும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசுக்கு, அதிகாரிகளுக்கு. இப்போ ஒரு ஓட்டுநருக்கு
லைசன்ஸ் யார் கொடுக்குறாங்க? அரசாங்கம், ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், ஆர்டிஓ. இப்போ அங்கேருந்து தான் டிரைவருக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த டிரைவர் மது எடுத்துறாங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவிங், யாரோ ஒருத்தர். அப்போ லாரி குடிக்கல, லாரி ஓனர் குடிக்கல, டிரைவர் குடிச்சிருக்காரு. தப்பு செய்தவர்களை அதை தண்டித்தா மட்டும்தான் அதை நிரந்தரமாக அந்த தடை செய்ய முடியும். அப்போ தான் அந்த விபத்தை குறைக்க முடியும். இது நாங்கள் வந்து ஒரு 6 மாதமாக பலகட்டமாக அதிகாரிகளுக்கு கடிதங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போ வந்து தமிழக அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனால் உடனடியாக அதை செஞ்சு தர்றாங்க. எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் உடனடியாக அது 24 மணி நேரத்தில் அதிகாரிகள் அழைச்சி உடனடியாக அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? டிரைவருக்கு அவங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து சிறை, அதே மாதிரி உடனடியாக லாரியை வந்து விடுவிக்கணும். லாரி தப்பு பண்ணலை, கோர்ட்டில் போய் கேஸுக்கு அந்த வழக்குக்கு ஃபைன் கட்டுறதெல்லாம் வேறு எந்த மாநிலங்களும் கிடையாது. இப்போ கர்நாடகா, ஆந்திராவில் என்ன பண்ணால் அப்படியே ஸ்பாட் ஃபைன். யார் தப்பு பண்ணுறாங்களோ உடனடியாக ஸ்பாட் ஃபைன், அதை வந்து உடனடியாக அது அங்கே கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இதனால் இந்த டிலே இருக்காது. மிகப்பெரிய இப்போ இதனால் மிகப்பெரிய லாரி ஓனர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்க. இதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. இதனால் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய இது இருக்குது, ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்குது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் இந்த அபராதங்கள், காவல்துறை அபராதம், அதே மாதிரி ஆர்டிஓ, இந்த ஹராஸ்மெண்ட்டு ஹைவேல, அதே மாதிரி சிட்டிக்குள்ளே அவங்க வந்து வாகனங்களை இப்போ வந்து ஒரு இடத்துல செக் பாயிண்ட் வைக்கணும். இந்தந்த இடத்துல வந்து வாகனங்களை சோதனை செய்யணும். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் தீர்மானிக்கணும். அது வந்து ஹைவேஸில் எங்கெங்கே இடத்துல செக் பண்ணணும். அப்போ அதே மாதிரி வந்து போலீஸ் எங்கே செக் பண்ணுறது. இப்போ இதனால் என்ன இதுன்னா பொதுமக்களுக்கு இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் குறையும். எல்லா இடத்துலையும் நின்றுக்கிட்டு வண்டி நம்பரை பார்த்த உடனே அந்த வண்டி போய்கிட்டு இருக்கோம், அந்த இதுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் வரும். அந்த குறுஞ்செய்தி மெசேஜ் வந்து லாரி ஓனருக்கு வரும். அதை வந்து நம்ம கோர்ட்டில் ஃபைன் கட்டணும். இல்லைன்னா வண்டிக்கு வந்து எஃப்சி பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து பர்மிட் இது நீட்டிக்க முடியாது. அடுத்து டேக்ஸ் கட்ட முடியாது, இன்சூரன்ஸ் கட்ட முடியாது. இப்படி எல்லாத்துக்கும் வந்து அங்கே செக் பாயிண்டாக நின்றுடும். அதுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்குள்ளே அவங்க படுற பாடு இது ரொம்ப கடினமான இழப்பு ஏற்படுது, பெரிய லாஸ் இருக்குது. இதை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது என்னென்னா, உடனடியாக இந்த ஆன்லைன் என்கின்ற அபராதத்தை முறைப்படுத்தணும். வந்திருக்கா எங்கள் மெயின் பாயிண்ட் வந்து 5 பாயிண்ட்டு. டிரைவர் வந்து தண்ணி அடித்து வண்டி ஓட்டினா அந்த கேஸ் வந்து வண்டி ஓனர் மேலே வரக்கூடாது, அந்த டிரைவர் மேலே தான் வரணும். ஒன்று, வண்டியில் ஏற்றும்போ இறங்கும்போ நோ பார்க்கிங் கேஸ் போடுறாங்க. டிரைவருக்கு வேறு வழியே கிடையாது, டிரைவருக்கே தெரியாது. அவன் என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுத்து போகிறாரு, ஆன்லைன் கேஸ் வருது, அது இருக்கக்கூடாது. இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த டிரைவர் தவறு பண்ணானா இல்லைன்னு தெரியாது, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் டிரைவர் போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் கட்டு பஞ்சாயத்துக்கு பண்ணி நீ இவ்வளோ கொடு, அடிப்பட்ட கார்காரன் இவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது மகா தப்பு. இதனால எங்களுக்கு டிரைவர் வரமாட்டாடுறாங்க. இன்னொன்று வந்து சிக்னலில் சிட்டியில் போகும்போது யாருக்குன்னே டிராஃபிக் பிளாக் ஆகுது. போலீஸ்காரங்க அனாவசியமாக வண்டியை நிறுத்தக்கூடாது, வண்டி போயிட்டே இருக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணி நிறுத்திட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. அவங்க தவறான வார்த்தையில் பேசுறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வண்டிக்கு வேலைக்கு வர்றதில்லை. டிரைவர் ஷார்ட்டேஜ் எங்கேயுமே இல்லை, டிரைவரே இல்லை இப்போ. அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம முதல்வருக்கு நம்ம எழுதி ஜோசப் விஜய் அவருக்கு எழுதியிருக்கு. அவர் நம்மளை கூப்பிட்டு கண்டிப்பாக பேசுவார். இது எங்கள் தலைவர் மூலமாக தான் நாங்கள் போகிறோம். அதனால தான் இந்த என்னென்ன பிரச்சனை இருக்கா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த மீடியா வாழ்க்கையோ எங்கள் லாரி சங்க சார்பாகவும் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு பல்வேறு மாநிலத்திலிருந்தும் தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், மோட்டார் வாகன உரிமையாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.